வெங்கத்தூர் கிராமத்தை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திரளான பொதுமக்கள் அரசின் பொங்கல் தொகுப்பை புறக்கணித்து நியாய விலைக்கடையை முற்றுகையிட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழனிடம் கேட்கலாம். தமிழன், இந்த குறிப்பாக நகராட்சியுடன் அந்த கிராமத்தை சேர்ப்பதற்கு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது எதனால்? அவர்களின் கோரிக்கைகள் என்ன? பொங்கல் பரிசு தொகுப்பையே அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள், நிராகரித்திருக்கிறார்களே. முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், தற்போது பார்த்தால் திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் வெங்குத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் 15வது வார்டாக உள்ளது. இதில் வெங்குத்தூர் கிராமமானது 15வது வார்டில் வருகிறது. இந்த கிராமம் முழுவதும் 1000 குடும்பங்களை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட வாக்குகளை கொண்ட கிராமமாக உள்ளது. வெங்குத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் 15 வார்டில் உள்ளது. வெங்குத்தூர் பகுதியை தனி ஊராட்சியாக அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பை வாங்க மறுப்பு தெரிவித்து வெங்குத்தூர் பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் சசிகுமார் தலைமையில் கிராம பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையை முற்றுகையிட்டு தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து கிராம சாலையில் இருபுறமும் மனித சங்கிலியாக நின்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து இந்த கிராம மக்கள் அனைவரும் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர். நகர வாழ்க்கை சிறிதும் பொறுப்பாத இடமாக இந்த வெங்குத்தூர் 15வது வார்டு உள்ளது. எனவே 15வது வார்டை மட்டும் தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும். அவ்வாறே அறிவித்தால் மட்டுமே எங்கள் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். எனவே திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை ரத்து செய்ய உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அப்படி இவர்கள் ரத்து செய்யவில்லை என்றால் தொடர்ச்சியாக இவருடைய போராட்டம் நீடிக்கும் என இந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மோகன், விவரங்களையும் போராட்ட காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி தமிழன்.